லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு. இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம சேனல் பேரை போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. வாங்க, இன்னைக்கு நம்ம சேனல்ல இருந்து 4 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. 4 மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். 4 மாடுகளும் நல்ல குவாலிட்டியா இருக்கக்கூடிய மாடுகள், ஜெர்சி மாடுகளும் இருக்கு, ஹெச்எஃப் மாடுகளும் இருக்கு. மாடுகள் எல்லாமே அதிகமான கறவைத்திறன் கறக்கக்கூடிய மாடுகள் தான். ஹெச்எஃப் மாடுகள் 2 மாடுகளும் நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மாடுகள், நல்ல வாட்ட சட்டமா இருக்கக்கூடிய மாடுகள்ங்க. எல்லா மாடுகளுமே இரண்டாம் ஈத்து தான், பல்லு மேல இருக்கக்கூடிய மாடு தான் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாக சொல்லியிருக்காங்க. அதிகப்படியான கறவைத்திறன் எடுத்து கொடுக்கும். இந்த மாடுகள் எல்லாம் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்துல முத்தம்பட்டியில இருந்து சின்ன தம்பி என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க, ஒவ்வொரு மாட்டோட விற்பனை பதிவை பத்தி பாத்திரலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய இரண்டாம் ஈத்து ஜெர்சி மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடு தான். மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல உடல் வளத்துல, நல்ல முன்பின் மடியில அழகான முகலட்சணத்தோட தாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. சொல்லித்தவரை எதுவுமே கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. போடலைங்கிற குறை தான் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. முன்பின் மடியில நல்ல நீட்டமான காம்போட தான் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. தலை ஈத்துக்கு 15 to 16 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும், இந்த ஈத்துக்கு 1 லிட்டர் சேர்த்து 15 to 17 லிட்டர் கறவை திறன் இந்த மாட்டு கிட்ட இருந்து தாராளமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஒரு ஜெர்சி ரக மாடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நல்ல மடிவளத்தோட முன்பின் மடியில ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மாடு இன்னொரு 7-8 கண்ணுக்கு வச்சுக்கவும் முடியும். 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்துல முத்தம்பட்டியில இருந்து சின்ன தம்பி என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 75,000 சொல்றாங்க. பிக்சர் ரேட்டு கிடையாது. விலை அனுசரிச்சு தரலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. நீங்க ஒரு 4-5 கண்ணு போட்ட பொருளுக்கு காசு கொடுக்க போறது கிடையாது. நல்ல தரமான பொருளை தான் காசு கொடுத்து வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாட்டை நீங்க தாராளமா சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொரு 7-8 கண்ணுக்கும் இந்த மாட்டை உங்களால வச்சு பயன்படுத்திக்கவும் முடியும். நல்ல லாபமும் எடுத்து கொடுக்குங்க. வாங்க, அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பத்தி பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடும் ஒரு ஜெர்சி ரகத்தை சார்ந்த மாடு தான். இரண்டாம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினையா இருக்கக்கூடிய மாடு. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்றாங்க. இந்த மாடு தலையீத்துக்கு 15 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும், இந்த இரண்டாம் ஈத்துக்கும் அதே அளவு கறவை திறன் தாராளமா எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கலர் பேட்ச்ல தான் மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல முகலட்சணமும் இருக்கு. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியா அடாப்ட் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்றாங்க. ஒரு ஜெர்சி ரகத்தம் சார்ந்த மாடு, ஒரு செவல மறையில நல்ல பேட்ச்ல நான் மாடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கறவை திறனும் 15 லிட்டர் கறவை திறன் தாராளமா கறக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனை சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தோம்னா ரூபாய் 65,000 சொல்றாங்க. சொல்லியிருக்கக்கூடிய 65,000 பிக்சர் ரேட்டு கிடையாது. விலை அனுசரிச்சு தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லா மாடுகளை டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. உங்களுக்கு இந்த கலர்ல மாடு வேணும், நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஒரு இளம் மாடா வேணும், அதுவும் இரண்டாவது ஈத்து மாடா வேணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க, அடுத்ததா விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய 2 ஹெச்எஃப் மாடுகளையும் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய 2 ஹெச்எஃப் மாடுகளுமே இப்பதான் கடைப்பல் முளைக்குது. இரண்டாம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஹெச்எஃப் மாடுன்றதை விட கொஞ்சம் ஹெச்எஃப் கிராஸ் மாடுனே சொல்லலாம். தலையீத்துக்கே பார்த்தோம்னா மாடு 22 லிட்டர் ஒவ்வொரு மாடும் கொடுத்ததாகவும், இந்த ஈத்துக்கு பார்த்தோம்னா தாராளமா 20 to 25 லிட்டர் கறவை திறன் இந்த 2 மாடுகளும் தாராளமா எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. நல்ல சைஸ்ல நல்ல கலர் பேட்ச்ல இருக்கக்கூடிய கிராஸ் மாடுகள் தான் அதிகப்படியான கறவை திறன் எடுத்து கொடுக்கும். நல்ல பெரிய சைஸ் மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த 2 மாடுகளுமே கடைப்பல் முளைப்பு இரண்டாம் ஈத்து மாடுகள் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 2 மாடுமே நல்ல வாட்ட சாட்டமா இருக்கக்கூடிய மாடு. இன்னொரு 7-8 கண்ணுக்கு மாட்டை வச்சு பயன்படுத்திக்க முடியும். கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 20 to 25 லிட்டர் கறவை திறன் தாராளமா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு ரெண்டுமே பெருங்கூட்டு வர்க்கத்தை சார்ந்த மாடா இருக்கிறதுனால தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்றாங்க. சுழி சுத்தமான மாடு தான். சுழித்தவறு எதுவுமே கிடையாது. மடிபுலம் காம்போலாம் பாருங்க, நல்ல ரோஸ் காம்புல விற்பனைக்கு வந்திருக்கு மாடுகள். கண்டிப்பா சொல்லியிருக்கக்கூடிய கறவை திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. ஒரு மாட்டோட விலை 95,000, இன்னொரு மாட்டோட விலை 87,000 சொல்றாங்க. எதுவுமே பிக்சர் ரேட்டு கிடையாதுங்க. நம்ம விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணி பேசினீங்கன்னா கண்டிப்பா அனுசரிச்சு தரலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி
டெலிவரி பண்ணி தரலான்னு தான் சொல்றாங்க. நம்ம விற்பனையாளர் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ்க்கு நல்ல குவாலிட்டியான பொருளை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. குவாலிட்டியான பொருள்னா மாடு வந்து பால் இருக்கணும், இளம் மாடா இருக்கணும். ஒரு 4 கண்ணு போட்ட மாடு, 5 கண்ணு போட்ட மாடு பெருசா இருக்குன்னு சொல்லி நீங்க வாங்கிடுறீங்க. வாங்கிட்டு நீங்க எத்தனை கண்ணுக்கு அந்த மாட்டை வந்து கறக்க முடியும் சொல்லுங்க? ஒரு இளம் மாடு கொடுக்கறத விட அந்த மாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா விலையும் சேர்த்து கொடுத்தா வாங்குவீங்க. மாடு பெருசா இருக்குன்னு சொல்லி அப்படி வாங்கி உங்களால வந்து லாபம் எடுக்க முடியுமா? மாடு வந்து ஒரு 5-6 கண்ணுக்கு நம்ம கிட்ட வச்சிருந்தாதான் லாபம். இல்ல இந்த கண்ணுக்கு வாங்கிக்கிட்டு அடுத்த கண்ணுக்கு கறந்துக்கிட்டு ஒரு இளம் மாடா இருந்து கொடுக்குற பட்சத்துல ரேட்டும் அதிகமா சேர்த்து போகும். நீங்க 4-5 கண்ணு போட்ட மாட்டை வாங்கிலாம் அது மாதிரி சமாளிக்கவே முடியாது. நம்ம சேனல்ல எப்பவுமே நல்ல இளம் மாடுகளா குவாலிட்டியான மாடுகளா போடுறோம். கண்டிப்பா வாங்கிக்கோங்க. நன்றி.